ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31. நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு 26,000 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து நமக்கு ஓப்பனிங் கேண்டிலே பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு கேண்டில். அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா 9:14 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஹை கட் பண்ண என்ட்ரி எடுத்திருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு பெருசான மூமெண்டம் ஆகலை. ரிட்டன் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9:23 எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:28 என்ட்ரி. அங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆகலை. ஸோ நமக்கு அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:09 ரிட்டன் என்ட்ரி, பிரேக் அவுட் என்ட்ரியே. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்க, ஸ்கேல்பிங் அங்கே முடிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஒன் சைடாக மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதையும் என்ட்ரி வரல கால் சைடில். அதேமாரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட்லேயே 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்லேருந்தே கேண்டில் ரெட்டில் தான் இருந்தது. ஸோ நமக்கு புட் சைடு எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை 1 மினிட் டைம் ஃப்ரேமில். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரிஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு நமக்கு 10:10 ரிவர்சல் என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேருந்து நமக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:30 தான் எக்ஸிட்டே வந்தது. ஸோ உங்களுக்கு இங்கே மூமெண்டம் முடிஞ்சிருச்சிங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எக்ஸிட் மார்க் வந்துச்சு. 1:30 எக்ஸிட் வந்துச்சு. ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஃபுல் டேயுமே கால் ஆப்ஷன் 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்தது. அதே மூமெண்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தா நமக்கு புட் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டிலே இதுவுமே நமக்கு ரெட்லேயே தான் இருந்தது. ஓப்பனிங் கேண்டிலேருந்து எதுலேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல 5 மினிட்ஸில் புட் சைடில். ஒன்லி இதுலேயுமே கால் சைடு மட்டும் தான் நமக்கு என்ட்ரி. நமக்கு பாருங்கள் ட்ரெண்ட் இன்றைக்கி கிளியராகவே தெரிஞ்சிச்சு. நமக்கு கால் சைடு தான் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி 1 மினிட் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அண்ட் நீங்கள் செலக்டான என்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நமக்கு ரெண்டுலேயுமே பாருங்கள் ட்ரெண்டு கிளியராக தெரியுது. ஸோ நமக்கு 1 மினிட் புட் ஆப்ஷன் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் செல்லில் தான் இருந்தது. ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி ஒன்லி நம்ம கால் சைடு மட்டும் தான் ஸ்கேல்பிங் பண்ணியிருப்போம். அதேமாதிரி நீங்கள் செலக்டிவான என்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா புட் சைடு கேண்டில் செல்லில் தான் இருந்தது. ட்ரெண்டு நமக்கு அது அவாய்ட் ஆகிடுச்சு. புட் சைடு ஒன்லி கால் சைடு மட்டும் தான் நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி போயிருப்போம். ஸோ தெரியுதுங்களா? ட்ரெண்டும் நமக்கு கிளியராகவே தெரியுது. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் எப்படி நமக்கு ட்ரெண்டு ஒர்க் ஆகுது எப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.